அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக அறிவியலும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் ஜம்சம் தண்ணீர் பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அற்புதங்கள் என்ன, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அதுவும் இல்லாமல் அதனை தொடர்ந்து குழந்தைகளுக்கு எப்படி இது பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பன போல விஷயங்களை சென்ற இரண்டாம் பாகத்தில் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மூன்றாம் பாகத்தில் முக்கியமாக குழந்தைகளுக்கு எப்படி இது பிரயோஜனமாக இருக்கும், இது எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாம் கூறுகின்றோம் என்பன போன்ற விஷயங்களை நாம் இந்த மூன்றாவது பாகத்தில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜம்சம் தண்ணீர் எடுத்து ஒரு எலி வந்து, அதாவது நிறைமாத கர்ப்பிணி எலி, சரிங்களா, ப்ரெக்னென்ட் மைஸ், அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் 2 எலி எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் மைஸ், அதாவது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய எலியும், இன்னொன்றும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய எலியும் 2 எலி எடுத்து ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்குமே பார்க்கும் பொழுது தண்ணீர் வந்து இதுக்கு முழுக்க அதாவது ஒரு எலிக்கு முழுக்க ஜம்சம் நீரை மாத்திரம்தான் கொடுக்குறாங்க. இன்னொரு எலிக்கு வெறும் நார்மல் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. எப்போலேருந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அதோடைய ப்ரெக்னென்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இந்த லேப் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப் ராட்னா என்னென்னா, ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய எலிக்கள். மனிதர்களுக்கு இந்த எந்த ஒரு மாத்திரையும் கொடுப்பதற்கு முன்னால் அது எலிக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த எலிக்கு பயன்படுத்தும் பொழுது அதோடைய விளைவு எப்படி இருக்குது, அது தாங்குதா, இருக்குதா, நல்லா இருக்குமா, அது நல்ல துருதுருப்பாக இருக்கா, இல்லை சோம்பேறி ஆகிடுச்சா, இல்லை வயது அதிகமாகுதா, இல்லை வயது கம்மியாகுதா, எல்லா விஷயங்களுமே எலியில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது லேப் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிக்கள், அதாவது லேப்ரட்டரி லேபில் பயன்படுத்தக்கூடிய இதுன்னுவாங்க. இது எப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டால், ப்ரெக்னென்சி ஆரம்பித்த முதல்ல இந்த லேபில் என்ன பண்ணால் அவங்களே இனச்சேர்க்கைக்கு விடுவாங்க. இனச்சேர்க்கை விட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி முதல் நாள் ப்ரெக்னென்ட் ஆன நாளிலிருந்து டெலிவர் பண்ணி, அதாவது குழந்தையை ஈன்றெடுத்து 15 நாட்கள் வரைக்கும் இந்த ஜம்சம் நீரை ஒரு எலியிலையும் இன்னொரு எலியில் நார்மல் நீரையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது கர்ப்பிணியாக அந்த ப்ரெக்னென்ட் ஆன ஃபஸ்ட் நாள்லேருந்து டெலிவர் பண்ணி 15 நாள் அப்புறம், டெலிவர் பண்ண நாளிலேருந்து 15 நாள் வரைக்கும் மொத்த நாளுமே தண்ணி. இங்கே ஒரு எலிக்கு மொத்தமுமே ஜம்சம் நீரை கொடுக்குறாங்க, ஒரு எலிக்கு மொத்தமுமே இதுவாக கொடுக்குறாங்க, நார்மல் நீரை கொடுக்குறாங்க. சரிங்களா, 2 எலி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், 2 எலியையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஜம்சம் நீர் கொடுக்கப்பட்ட எலியை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இன்னொரு நார்மல் நீர் கொடுக்குறாங்க இல்லையா, 2 எலியுமே கண்டினியூஸாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த அந்த கர்ப்பிணியான இருக்கக்கூடிய எலிகளுக்கு எதுக்குமே எந்த மாற்றமும் காணப்படலை. குழந்தை பிறக்கிறதுலையும் எந்த மாற்றமும் காணப்படலை. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் காணப்படலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு பின்னால் ஜம்சம் நீர் கொடுக்கப்பட்ட அந்த எலியுடைய குட்டிகள், எலிக்கே சின்ன எலி இருக்கும் இல்லையா, அந்த எலியுடைய குட்டிகள் ஏராளமான வெயிட் எக்ஸ்ட்ராவாக போட்டதை ஆராய்ச்சி கட்டுரைகளில் பார்க்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு நாம் உண்மையாகவே ஜம்சம் நீரை குழந்தைகளுக்கு நம்ம அதாவது பரிந்துரைக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இதே இடத்துல தான் நம்ம ஜம்சம் நீருன்ற ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜம்சம் நீருன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் முதல் இது வந்து 2016 எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் எக்ஸ்போஷர் டு ஜம்சம் வாட்டர் ஆன் தி டெரட்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் த மைஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், குழந்தையுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கில் பண்ணப்பட்ட, இது எங்கே பண்ணி, சவுதி ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் ஜேர்னல் பேப்பர் நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகள் 2 போட்டாலும் நீங்கள் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிடலாம், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் பட்டம் வாங்கிடலாம். இது மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது, அதனால தான் மாணவர்களை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆப்ஸ்ட்ராக்டில் தான் இந்த மொட்டை கட்டுரை என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது யூனிவர்சிட்டி ஆஃப் தமாமில் சவுதி அரேபியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேசிக் சயின்சஸ் அப்படின்ற கசீம் முகமது அபு தவீல் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாரு. ஜம்சம் வாட்டர் இஸ் வெல் டாக்குமெண்டட் ஃபார் பிளென்டி ஆஃப் மெடிசினல் வேல்யூ ஃபார் கியூரிங் இல்னஸ், அதாவது உடல்நல குறைவை தீர்க்கிறதுக்கு நிறைய மருத்துவ கண்டென்ட் வந்து ஜம்சம் நீரில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்ன நம்ம பண்ணுறோன்னு கேட்டால், எலியோடைய, அதாவது ப்ரெக்னென்ட் மைஸோடைய ஆஃப் ஸ்ப்ரிங், அதோடைய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் துருத்துருன்னு இருக்குதா,
ஏர்லி சென்சாரி மோட்டர் ரிஃப்ளெக்ஸஸ். அதாவது ஏர்லி சென்சார்னால் நம்ம காது ஒரு சென்சார், மூக்கு ஒரு சென்சார், கண் ஒரு சென்சார். கண்ணில் ஏதாவது பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஓடுவோம் எல்லாமே. அதோடைய மோட்டார் ரிஃப்ளெக்ஸஸ், லோக்கோ மோட்டர் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ஒரு வேதியியல் ஒரு கெமிஸ்ட்ரி சம்மந்தமான அசிட்டோக்ளோரினெஸ்டரிஸ் அப்படி ஏசிஹெச்சின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி, அதோட பிரெயின் டிஷ்யூ, பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜம்சம் வாட்டர் வந்து ஃபீமேல் ஸ்விஸ் வெப்ஸ்டர் ஸ்ட்ரெயின் மைஸ், அதாவது ஃபீமேல் ஸ்விஸ் வெப்ஸ்டர்னால் ஒவ்வொரு எலியில் நிறைய வகை இருக்குது இல்லையா, அந்த இது வந்து ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ஃப்ளூயிட் ஜம்சம் மட்டுமே கொடுக்கப்பட்டு, இன்னொரு மைஸ் வந்து பிளெயின் டேப் வாட்டரை கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் முதல் நாள் ஆஃப் ப்ரெக்னன்சிலேருந்து போஸ்ட் நேட்டல் 15 ஆஃப் டெலிவரி அவ்வளோ நாட்கள் வரைக்கும் இது கொடுக்கப்பட்டுச்சு. நல்லா பெருசாக நல்லா தெரிகிற மாதிரி வச்சுப்போம், ஏன்னா நம்ம க்ளீனாக அதை தான் படிக்கிறோம். ஆல் ஆஃப் ஸ்ப்ரிங் வர் சப்ஜெக்டட் டு வேரியஸ் டெஸ்ட், எல்லா குழந்தைகளையும் நிறைய டெஸ்ட்டுகள் கொடுத்தோம். ரேட் ஆஃப் பாடி வெயிட் கெயின் ரிமைன் ரிலேட்டிவ்லி அன்அஃபெக்டட் அன்டில் செகண்ட் வீக் ஆஃப் வீனிங் பீரியட். அதாவது பிறந்துட்டு அதோடைய வீனிங் பீரியட்னா ஒவ்வொருத்தர் அந்த பால் குடிக்கக்கூடிய நேரத்தை தான் வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. பால் குடிக்கிறக்கூடிய நேரம் இஸ்லாமில் 2 வருஷம், இஸ்லாமில் 2 வருஷம் தாய்ப்பாலை கொடுத்தாகணும். ஆனால் மற்ற இடத்துலலாம் 6 மாதங்கள் தான் தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரம் தான் வீனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வீனிங் பீரியடு 2வது வாரம் வரைக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனால் அந்த வீனிங் பீரியடு லாஸ்ட் வாரத்தில் ஆஃப் ஸ்ப்ரிங் அந்த குழந்தைகள் யாரெல்லாம் ஜம்சம் வாட்டர் குடித்து அந்த தாய் மூலயமா வந்தாங்களோ கெயின்டு சிக்னிஃபிகண்ட் பாடி வெயிட், நிறைய வெயிட்டை வந்து அந்த ஜம்சம் தண்ணி குடித்ததுலேருந்து வரக்கூடிய குட்டிகள் வந்து அதாவது குட்டிகளுக்கு வந்துருச்சு கம்பேர் பண்ணுறப்போ. ஃபர்தர்மோர் ஓப்பனிங் ஆஃப் ஐஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் பாடி ஹேஸ் இன் ஜம்சம் எக்ஸ்போஸ் பப்ஸ் ரிமைன் அன்அஃபெக்டட் as compared to the other controls. அதாவது கண்ணு திறக்கக்கூடியது, உடம்புல வரக்கூடிய முடிகள், ஏன்னா எலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடி உடம்பு பூராவே இருக்கும், அதில் எந்த பாதிப்புமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. சென்சரி மோட்டர் ரிஃப்ளெக்ஸஸ், அதாவது ஏதாவது பாதிப்பு வருதுன்னா அதுக்கு ஏற்ற ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுல ஜம்சம் எக்ஸ்போஸ் பஸ் ஆஃப்டர் பர்த் அண்ட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 2 weeks ஆஃப் வீனிங் பீரியட் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ்ட். அதாவது அதோடைய பாதிப்புகள், கண்ணால் யாராவது அடிக்க வராங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடும் பார்த்தீங்களா, அது வந்து நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய துரு தன்மை வந்து அந்த குழந்தைகள்கிட்ட இருந்துச்சு. லோகோமோட்டர் ஆக்டிவிட்டி டெஸ்ட் பெர்ஃபார்ம் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப்டர் வீனிங் பீரியட் ஷோட் சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் இந்த மேல் அண்ட் இன்க்ரீஸ் இந்த ஃபீமேல். அதுபோல் நிறைய விஷயங்கள், அதாவது லோகோமோட்டர் ஆக்டிவிட்டி டெஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, அது என்னெல்லாம் துருத்துன்னு இருக்குதா அப்படின்றதில் மேலை விட ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் இன் மேலுக்கு கம்மியாகவும் ஃபீமேலுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசிஹெச் ஆக்டிவிட்டி இந்த ஹோமோஜினஸ் பிரெயின் டிஷ்யூ பிளட் பேராமீட்டர்ஸ் வர் அன்அஃபெக்டட், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு. அதாவது present Zamzam effects in the offspring or possibly via neuter action or via mother's milk. இதை வந்து இவங்க ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. கன்க்ளூஷனாக தாராளமாக நீங்கள் ஜம்சம் தண்ணீரை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க ஒரு குழந்தைக்கோ யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை தான் இந்த ஒரு கட்டுரையை நம்ம பார்க்குறோம். கன்க்ளூஷனில் அவங்க போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம், இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, யாருமே பொய் சொல்கிறதுக்கோ இல்லை எந்த விதமாக ஆராய்ச்சி கட்டுரைகள் அவ்வளோ துல்லியமாக அவங்க எழுதியிருப்பாங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாம் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்களுடைய கன்க்ளூஷனில் இந்த கட்டுரைகள் முழுக்க ஒரு கல்குலேஷன் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், நேரம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் உட்காந்து படிக்கும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், in the present study shows the consumption of Zamzam water by mothers increase the body weight of the offspring. Heaviness of the body may suggest a possible relationship between it, reduced locomotor activity in treated pups. In general, thought the bad psychological state plays a role in lack of motor behavior. Locomotor active elements in the source crossed, wall rears, real motor immobility டியூரேஷன், ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஜம்சம் தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல. இதை அப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதை இன்னும் கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் குழந்தைங்களுக்கு ஜம்சம் நீர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த ஒரு ஆராய்ச்சியில் நாம் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ முக்கியமான விஷயன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இது ஒரு ஜம்சம் கட்டுரையில் ஜம்சமில் இருக்கக்கூடிய ஒரு இதில் ஆராய்ச்சியில் அதிசயங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமாக பார்த்தோம். அதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கிரிட்டிசிசம். 2011 ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனத்துக்கு இந்த ஜம்சம் நீர் உள்ளாவது மொத்த இஸ்லாமிய சமூகமே உலகளாவிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விமர்சனத்தை ஒரு ஆராய்ச்சியாளர் முன்வைக்கிறாரு. அந்த ஆராய்ச்சி என்ன முன் வச்சாரு, அதுக்கு பதிலடி என்ன கொடுக்கப்பட்டுச்சு என்பதெல்லாம் இன்ஷால்லா அடுத்த 4வது பகுதியில் நம்ம பார்ப்போம்.
ஜம்சம் நீர் மிகவும் ஆராய்ச்சிக்குரியது, அதாவது ரொம்பவும் அதிசயம் வாய்ந்த ஒரு தண்ணீர் என்பதற்கு எந்த சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் ஆராய்ச்சி கட்டுரைகள் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜம்சம் நீரை பற்றிய அதிசயத்தை மக்கள் கொண்டு போய் சேருங்க. மாணவர்கள் இதிலிருந்து பெறக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினையை நாம் நிச்சயமாக நம்ம சொல்ல இருக்கிறோம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். 4வது பாகம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கூடிய விரைவில் வர இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.